கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 54:7. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லா நெருக்கத்தையும் நீக்கி நம்மை விடுவிப்பதற்கு நம் தேவனாகிய கர்த்தர் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம் கண்களுக்கு முன்பாக நம் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை நாம் காண்போம். அவர் சொல்கிறார், நானே பழி வாங்குவேன், பழி வாங்குதலும் பதில் செய்தலும் என்னுடையது என்று சொல்லி நாம் செய்ய வேண்டியது அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டியது. மரியாள் எப்படி அவருடைய பாதத்திலே காத்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலோ, அதே போன்று நாமும் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய செய்கைகளை நாம் காண வேண்டும். நாமே சென்று அவர்களிடம் என்று போரிட்டோ சண்டை போட்டோ தேவனுடைய நாமத்தை வீணிலை வழங்காதபடி நாம் அமைதியாய் தேவனுடைய பாதத்தில் எல்லாவித ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்களோடும் அவரிடத்தில் தெரிவிக்கும் போது கர்த்தர் ஏற்ற வேளையில் நம்முடைய எல்லா நெருக்கத்தை நீக்கி அவர் நம்மை விடுவிப்பார். நம் சத்துருக்களும் நம்முடைய விசாலத்தை கண்டு அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அவர்கள் எவ்வளவாய் நம்மை நெருக்கினார்களோ ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் விருத்தி அடைய தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார். எனவே நெருக்கத்தை கண்டோ பிரச்சனைகளை கண்டோ சோர்ந்து போய் நாம் அபிசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடியும் நாமே தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லிவிட்டு நாமும் இறங்கி சண்டை போடுவோம் என்றால் தேவனாகிய கர்த்தர் அதில் கிரியை செய்ய முடியாது. எனவே ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவருடைய பாதத்திலே காத்திருந்து அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு அதன்படி நாம் கடந்து செல்வோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு விசாலத்தை கட்டளையிட்டு தருவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.